விஜய் பக்கம் பின்னாடி போற மக்கள் திரள்லாம் பாக்குறப்ப இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா அது சரியான பாதையில போகல. சரியான பாதைன்னு சொல்றதை விட அதுதான் வளர்த்து எடுத்திருக்கு இந்த திராவிடன்றதும் நான் பாக்குறேன். அப்படியான இப்படிதான் வளர்த்து எடுத்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். எழிலன் அவர்கள் வந்து 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ வருகிற டாக்டர் எழிலன் அவர் சொன்னது நியாயம் தானே. நீங்க தற்குறின்னு முக்காவாசி பேரை தற்குறின்னு தட்டி விட்டுட்டீங்கன்னா அவன் தற்குறியாவே தான் இருப்பான். அதுக்கு தற்குறியானதுக்கு காரணம் ஒரு விரலை நீ காட்டினீங்கன்னா 3 விரல் ஒண்ணு காட்டுது. கரெக்ட் கரெக்ட். அந்த தற்குறியோட அப்பாவை காலேஜ் படிக்கும் போது அரசியல் சார்பாக சேரக்கூடாதுன்னு நிர்பந்திச்சது யாரு? அதனாலதான் அவங்க அப்பா பாதி தற்குறியா இருந்தாரு. அதனால பையன் இன்னும் முழுக்க தற்குறி, மகனோ பொண்ணோ மீதி தற்குறியா இருக்கு. அதுக்கு காரணம் நீ. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நீ சொல்றது. நான் கல்லூரிகள் போற டைம்லாம் வந்து அரசியல் பேச முடிஞ்சது கல்லூரிகள்ல. ஆனா அது கிராஜுவலா வந்து பேசக்கூடாது. அது ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா மாணவர்கள்ட்ட நீங்க அரசியல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜெனரேஷன் ஸ்ட்ராங் ஆயிடும். நீ அங்கே கட் பண்ணிட்டாங்க அவங்க. இவங்க கரெக்ட், உண்மைதான். இடைமறிக்கிறது மன்னிக்குங்க. ஆனா வந்து யாருங்க அண்ணாதுரை? யாருங்க சொல்லுங்க. துரைமுருகன் யாருங்க? இப்ப வைகோ யாருங்க? எல்லா காலேஜ்ல கல்லூரிகள்ல கல்லூரி ரெசிடென்சி காலேஜும் பச்சைப்பா காலேஜும் இல்லைன்னா தமிழ்நாட்டோட அரசியல் எங்க? நீங்க என்ன சொன்ன மாதிரி அந்த நேரத்துக்கு தேவைப்பட்டது, திமுகன்ற ஒரு எதிர்ப்பு தேவைப்பட்டது அங்க அந்த நேரத்துக்கு. அவங்க திசை மாறி போயிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த நேரத்துல தேவைப்பட்டுதா இல்லையா? அதெல்லாம் மாணவர், எல்லாருமே மாணவர் தானே. ஆமா, துரைமுருகன் எப்படி ஏற்றுக்கிறாங்க? அவரு எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குன்னு அனுப்பிச்சிட்டாங்க எல்லா மாணவர்களுமே. அது அவர்களே செய்துட்டு இவர்களே வந்துட்டு இவர்களே வந்து இவர்கள் நாளைக்கு நம்மளுக்கு வர்றவங்க கேள்வி கேட்டுருவான்னு இவர்களாவே வந்து அதை பயந்து இவர்கள் தடுக்க போய் தான் இங்க வந்து நிக்குது. அப்பதானே நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஆட்களா நம்ம வந்து அந்த இது ராஜவம்சம் மாதிரி வந்து நீங்க வந்து முடிசூட்டிக்கிட்டே இருக்கலாம். கரெக்ட். முடிசூட்டி உங்களுக்கு நலன் நாடு இருந்தாதான் மண்ணு. கரெக்டான பாயிண்ட் தான் சொன்னீங்க. பட் ரொம்ப நம்ம பேசிட்டோம். ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஆக போகுது. இப்ப கடைசியா வந்து ஒரே ஒரு இது மட்டும், இப்ப இந்தியன் எலக்ட்ரல் சிஸ்டம் இருக்குல்ல, இது வந்து நம்ம நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி என்ன சொல்றது, குட்ல இருந்து பேட்ல போய் பேட்ல இருந்து ஒஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஆனா ரியல் எவல்யூஷன் ஒரு மக்களாட்சியில இந்த இவிஎம்மோ இல்ல இந்த மெத்தட் ஆஃப் ஓட்டிங் இருக்குல்ல, அது வந்து எந்த நெக்ஸ்ட் எவல்யூஷன் எதை நோக்கி போகணுன்றது, எதை நோக்கி போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திருப்பி நம்ம வந்து பேப்பர் பேலட்ல வந்து ஸ்டார்டிங்ல இன்னும் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கள்ள ஓட்டு போடுறது எல்லாமே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து வீடியோ, நீங்க ஊர் ஃபுல்லா சர்க்யூட் கேமராஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் வீடியோஸ் இருக்கு இல்லையா? நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க லைவா பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க செக்யூர்டா லைவா பார்க்க முடியும் என்ன நடக்குது. ஸோ இவ்வளவு ஃபெசிலிட்டி டெக்னாலஜி டெவலப் பண்ண பிறகு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தாம இந்த இவிஎம் மாதிரி ஏமாத்துற டெக்னாலஜியை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது எதை நோக்கி போனா என்ன பண்ணுனா இதை கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பேப்பர் பேலட்டுக்கோ இல்ல இதுக்கு மூவ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி மக்கள்னா எல்லாமே போராட முடியாது, ஆனா அட்லீஸ்ட் போராடுறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எதை பண்ணுனா அது வந்து மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இவங்க டெக்னாலஜியும் சரி, மற்ற அறிவியல் முன்னேற்றங்களும் சரிங்க, அது மேல தப்பே கிடையாதுங்க. நம்ம என்ன இவிஎம் மேல என்ன பிரச்சனை? நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நேரடியா ஆப்ரேட் பண்றதா மேட்டர். நீங்க கத்திய வச்சு நீங்க வெங்காயமும் வெள்ளலாம், கத்திய வச்சு கொள்ளையும் பண்ணலாம். நீங்க அதை எப்படி உபயோகிக்கிறீங்கன்ற பொறுத்துதான். இவங்க நினைச்சா, நோக்கம் இருந்துச்சுன்னா இவர்களால வந்து விவிபேட் மாதிரி இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு போகும்போது ரெசிப்ட் கொடுக்குறாங்க. 5 வருஷம் என் லைஃபே ஒப்படைக்கிறேன் உன்னை நம்பி, எனக்கு நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்ற அடிப்படை இது கூடயா எனக்கு இல்லைங்க. இவ்வளவு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து கிரியேட் பண்றதுக்கு காசு இருக்கு, அதை வந்து மானிட்டர் பண்ற சிசிடிவி இருக்கு, அதை கோஆர்டினேட் பண்ற இதுல ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இல்லைங்களா? இல்லையா? அப்ப ஜிபே பண்ணா டேட்டா ஃபீட் பண்ணி நீங்க ஜஸ்ட் டேஷ்போர்ட்ல போட்டு விட்டு நான் என் ஓட்டர் ஐடியா போடுறேன், நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியும். இதுன்னா இது பண்ண முடியாது. ஒரு எந்த அளவுக்கு டெக்னாலஜினா பாருங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க பல ஆப்ல முடியல. கரெக்ட். போனுக்கு தெரியுது நான் என்ன பண்றேன்னு போனுக்கு தெரியுது. அப்போ நீ ஜிபே பண்ற, அதை பண்ற, இதை பண்ற, எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஐடியா கொண்டு வர எல்லாம் சொல்லித்தானே ஆதாரம் கொண்டு வந்தீங்க. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? ஆதாரம் இதுவும் லிங்க் பண்ண முடியாதுன்றீங்க.
அப்ப நீங்க சரி நான் ஓட்டு போட்டேன் ₹5 பீடா வாங்கணும்னா மட்டும் அங்க நான் பே பண்ணனா கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணனா டிங்னு எனக்கு மெசேஜ் வருதுங்களா இல்லையா? நோட்டிபிகேஷன். ஆமா, கரெக்ட். உங்களுக்கு ₹5 பீடாக்கு வந்து இது வருதுன்னா நம்மளுக்கு 5,00,000 பீடா வாய் உள்ள விட்டுருவீங்களோன்னு எங்களுக்கு பயமாகுது. எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். கியூஆர் கோடு நான் யாருக்கிட்ட போட்டேன் நான் போட்டு எனக்கா தெரியணும்ல. எல்லாம் ஒரு 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 பூத்துல இத்தனை பேர் இருக்கும். அவ்வளவுதானே ஒரு கியூஆர் கோட் கேட்கணும். கியூஆர் கோடு ஃப்ரீயா அடிச்சு தரான் உலகத்துல. உங்களுக்கு என்ன வந்துச்சு? காசு கூட செலவு இல்லை. உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கியூஆர் கோட கிரியேட் பண்ணுங்க, இல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க இது உள்ள போய் டேட்டாவை பார்க்க முடியும் தெரியும் எங்களுக்கு. ஏன்னா நீங்க தான் தொடர்ந்து யார வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறீங்க. கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிமும் மைனாரிட்டி ஃபிஷர்மென் நீங்க பார்த்து தெளிவா எடுக்கிறீங்க இல்லையா? பெரிய ஆளை வந்து பெரிய ஆள் இல்லைன்னா உடனே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அவர் அன்னைக்கு ஓட்டு போட வச்சிருங்க. ஏன்னா பெரிய பிரச்சனையா ஆயிடுமோட்டு. இவர் வந்ததுல இருந்தே விஜய் வந்ததுல இருந்தே அதான் ஐடென்டிட்டியா கொண்டு வர்றாரு. ஓட்டு என் உரிமை, ஓட்டுன்னு வரும்போதே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இதுக்கு வந்து டெக்னாலஜி கரெக்ட் தாங்க. டெக்னாலஜி வந்து ஏஐ கூட வந்து ரொம்ப நல்லதுதான். நம்ம ஊர்ல முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உருவாயிடும் அப்படி இப்படின்னு. நம்மளால என்ன பண்ணா, எடுத்து போய் கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்த்தான். அந்த மாதிரி இப்ப ஏஐ வந்துச்சுன்றாங்க. என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் கலர் கலரா போட்டோ மாத்திட்டு இருக்காங்க, வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அத ஒரு எப்படி அறிவியல்ல வந்து இவிஎம் வை, விவிபேட்டை வை, விவிபேட்டும் இதுவும் கிராஸ் செக் பண்ற ஃபெசிலிட்டியை வை. சிம்பிள் மேட்டருங்க. நம்ம வந்து டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்க டெக்னாலஜியை வந்து டிஸ்மேண்டில் பண்ண தேவையில்லை. அதுல வந்து எந்த அளவுக்கு லைக் எப்படின்னா தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம எப்படி அதை வந்து ஒரு சிங்க்ரனைஸ்டா பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணி நான் இதுதான் ஓட்டு போட்டது கன்ஃபார்ம் எனக்கு நோட்டிபிகேஷன் கொடு அப்படிமா சொல்றீங்க. அது பெஸ்ட் ஆக்சுவலி. பட் பேப்பர் பேலட் போடுறது வந்து கைண்ட் ஆஃப் நம்ம அந்த காலத்தையும் பார்த்துருப்போம். நம்ம ஒரு எலெக்ஷன் முடியும் கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும் ரிசல்ட் தெரியறதுக்கு. எல்லாம் கவுண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல இப்ப கூட தான் மாசமா ஊற வச்சுல நீங்க போடுறீங்க. ரெண்டு இதுவா எலெக்ஷன் நடத்துறீங்க. நீங்க தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சிருக்கீங்க. ஒரு அழுத்தத்துனா தரலன்னு ஃபுல்லா ரிசல்ட் வரணும். நீங்க வச்சு 1.5 மாசம் ஊருகா போடுறீங்களே ஒரு இடத்துல. அது நடக்குன்னு தெரியல அந்த டைம்ல. அப்ப நீங்க வந்து சிஸ்டம் என்ன பாருங்க, 2 கட்ட எலெக்ஷன் நடத்துறீங்க. டேட்டாவை செக் பண்றீங்க. முதல் வாட்டி போட்டதெல்லாம் நம்ம சார்பா வருதா, அடுப்பு ஆன் இன்னும் ஜாஸ்தி வைக்கணுமா இல்ல சிம்ல வைக்கணுமான்னு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சோன்னு தான் நீங்க பண்றீங்க. அப்ப நீங்க அதை செய்யும் போது ஒன்னும் இந்த நான் 5 வருஷம் பொறுக்கிறேனே உங்களை ஒரு 3 நாள் பொறுத்துக்க மாட்டேன்னா நீங்க ஓட்டு கவுண்ட் பண்ற வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. இது ஒரு தலையில பேன் வந்த கதை. பேப்பர் பேலட்ல வந்து பேப்பரை கிழிச்சு போடுறான், பூத் இதை தூக்கின்னு ஓடுறான். அதெல்லாமே வடநாட்டுல அதிகமா நடக்கும். இங்க வந்து மிரட்டுறான், ஆசிட் ஊத்துறான், இது பண்றான். இதெல்லாம் தலையில பேன் வர பிரச்சனைங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அதே பயோ பயனோ இந்த ஆளை கொளுத்திடுவோம், இந்த ஆளை கொளுத்திட்டா இவன் உயிரோட இருக்க மாட்டான், இவன் உயிரோட இருந்தா தானே இவன் நல்ல பேன் வரும். அப்படிதான் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நீ அதுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். இல்ல மொட்டை கூட அடிக்கணும் அடிச்சுக்கோ. நீ இந்த மாதிரி வேலையை மொட்டை அடிக்கிறத வந்து எப்ப செய்யற, பொண்ணு பாக்கிறதுக்கு முன்னாடி மொட்டை அடிக்கிற, பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் மட்டும் அடிக்கிறேன்ற. அவங்க கேரளால வந்து பிரச்சனை பண்ற. ஏன் பண்ற அப்படி? வேற எங்கேயும் ஒரு முகநூல் பதிவு பார்த்தேன், அது போட்டோ போட்டுருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து சில இடங்கள் மட்டும்தான் இன்னும் பிஜேபி பிடிக்கல, மத்த எல்லா இடமும் ஆல்மோஸ்ட் பிடிச்சிருச்சு. கீழே ஒண்ணு, மேல ஒண்ணு, சைட்ல ஒண்ணு அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலி. இல்ல இதுல அவங்க நேரடியா பிடிக்கல அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லணும். ஆமா, நேரடியா பிடிக்கல. நேரடியா பிடிக்கல. நம்ம அது கூட பரவாயில்ல, ஏன்னா அதுதான் திட்டம், அது நடத்திட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா இது மூலமா அவங்க நடத்த போறதுதான் என்னன்னு தான் பயமே. அதுதான் பயமா இருக்கு. முழு அதிகாரத்தை கொடுத்தோன்னு இவங்க குஜராத்ல நடத்துனத வந்து இந்தியா முழுக்க நடத்தினாங்கன்னா என்ன ஆகும்? அந்த பயம் இருக்கு. அந்த ஒரு பயம் தான் இருக்கு. நான் இதுல புதுப்பேட்டையில் சொல்ற மாதிரி அவன் அப்படின்னு அது அவ்வளவுதான் மாதிரி நான் நம்பிக்கை இழந்துட்டேன். இந்திய ஜனநாயகத்துக்குள்ள போச்சு அது. நான் என் தமிழ்நாட்டை நான் வந்து என்ன செய்யறதுக்கு, அதுக்காகவாது நம்ம செய்யலாமா? அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற அளவுக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆதங்கம். அவ்வளவுதான். புரியுது. மிக சிறப்பு கார்த்திக். ரொம்ப ரொம்ப இன் டீடைலா பல விஷயம் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம், அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பேசுவோம். ஏன்னா
நமக்கு பிரச்சனைகள் 1000 இது பேசுறதுக்கு அவன் ஆமா தான் இருக்கிறான் நம்மளுக்கு இல்லையா? ஆமா. இல்ல அதே மாதிரி இவர்கள் எந்த அஜெண்டா ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதை மட்டுமே நம்ம பேசாம மக்களுக்கு எது வந்து போய் சேரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, இன்னைக்கு இல்லைனாலும் நம்ம நினைக்க முடியாதுங்க. எப்ப வேணா எது வேணா போய் சேரலாம். ஒரு சின்ன கிளிப் இதுல நம்ம பேசுனதுல வந்து முழு காணொலி யாரும் உட்காந்து கேட்கலனா கூட ஒரு சின்ன கிளிப் வந்து நம்ம போச்சு அப்படின்னாலும் அதுவே ஒரு இதுவாகும். அந்த மாதிரி மாற்றத்துக்கு உருவாகும். அந்த மாதிரி நீங்க வந்து மற்றவர்களை வந்து எவ்வளவு மதிப்பு கொடுத்து அழைக்கிறீங்க, அதெல்லாம் நான் நல்லாவே பாக்குறேன். நானு அதை தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரியா தொடர்ந்து பேசணும் வந்து நேரம் இருக்கும்போது. கண்டிப்பா இது மாதிரி ஒரு ஃபோரமா கிரியேட் பண்ணா, கிருஷ்ணா அவர்லாம் பாத்தனால அவர்லாம் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வர அவரெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு ஃபோரமா ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது? தமிழ் கவுன்சிலா வந்து செய்வோம். அப்படி செய்து ஆமா, அது வரலாற்றுல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையா கூட அது இருக்கலாம். அதை செய்வோம். அதை செய்துட்டு அது வழியா நம்ம வந்து டிஸ்கஷன் பேனல் கொண்டு போகலாம். நல்லா இருக்கும். கண்டிப்பா. மிக்க நன்றி கார்த்திக். நன்றி சார். அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம்.